ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிற பிச்சைக்காரர் ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்னு தர்மம் கேக்குறாரு. அப்ப அங்க இருந்த ஒரு அம்மா தன்னோட குழந்தைய கூப்பிட்டு அவளோட கையால வந்துட்டு அரிசி போட வைக்கிறா. அத வாங்கிட்டு சந்தோஷமா அந்த பிச்சைக்காரர் அடுத்த வீட்டுக்கு போறாரு. அப்ப அந்த வீட்டோட முதலாளி அம்மா பிச்சைக்காரர் வந்திருக்கிறத பார்த்துட்டு தன்னோட மகள அழைக்கிறாங்க. அழைச்சு அவளோட கையாலேயே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க செய்த மாதிரியே இவங்களும் குழந்தை கையாலேயே அரிசி போடுறாங்க. அந்த பிச்சைக்காரர் அதையும் வாங்கிட்டு போயிட்டாரு. இவங்க 2 பேரும் ஒரு காலத்துல இறந்துடுறாங்க. இறந்து சொர்க்கத்துக்கு போறாங்க. அப்ப கடவுள் முன்னாடி நிக்கும்போது, அதுல முதல் வீட்டுக்கார அம்மாவ சொர்க்கத்துக்கும், 2வது வீட்டுக்கார அம்மாவ நரகத்துக்கும் அனுப்புறாரு. இத பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே கோவம். "என்னங்க கடவுளே! நானும் அந்த ஃபர்ஸ்ட் வீட்டு அம்மா மாதிரி தானே தான தர்மம்லாம் பண்ணேன். எதுக்காக அந்த அம்மாவுக்கு மட்டும் சொர்க்கம், எனக்கு மட்டும் நரகம்ங்கிற மாதிரி கேட்குறாங்க." அதுக்கு கடவுள் சொல்றாரு, "நீங்க தானம் வேணா ஒரே மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த அம்மா தான் செய்ற தானத்தோட புண்ணியம் தான் மகளுக்கு போகணுங்கிறதுனால தன்னோட பொண்ணு கையால பண்ணா. ஆனா நீ எங்க தான் கையால பண்ணா அளவு பெருசாயிடுமோன்னு சொல்லிட்டு உன் பொண்ணு சின்ன கையால பண்ணா, பண்ணக்கூடிய தானத்தோட அளவு ரொம்ப சின்னதா இருக்குங்கிற குறுகிய எண்ணத்துல பண்ண. அதனால தான் நான் உனக்கு நரகத்த வந்து குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நல்லது பண்ணா கூட நல்ல எண்ணத்தோடு பண்ணணும். அப்பதான் அது முழுமையா வந்துட்டு நமக்கு சேரும்.